கட்டளை உண்டாவதாக. இன்றைய நாளில் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம் ஆராய்ந்து கொண்டு சேவிக்கும்படிக்கு தேவன் பாராட்டிய கட்டுக்காக ஸ்தோத்திரிப்போம். இன்றைய நாளினுடைய செய்திக்காக கலாத்தியர்கள் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4 இப்படியாக சொல்வது, அவர் நம்மை கொண்டிருக்கிற பொருளாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும் மணிக்கு நம்முடைய பிதாவாக்கிய தேவனுடைய சித்தத்தின் மணியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொண்டார். தேவனுடைய திருநாமத்திற்கு உண்டாவதாக வாசித்த இந்த பகுதியானது சொல்லுகிறது 2 பகுதியாக, அதாவது முதலாவது பகுதி ஒரு காரியத்தையும் 2வது பகுதி ஒரு காரியத்தையும் சொல்கிறது. அதாவது 2வது பகுதி என்னவாக சொல்கிறது என்றால், நம்முடைய பிதாவாக்கிய தேவனுடைய சித்தத்தினுடைய நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இது சிலுவை தியான செய்தியாக தொடர்ந்து கர்த்தர் அடியேற்று இந்த வாரத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கார். இந்த காரியத்தை பார்க்கும்போது தெய்வம் தன்னை ஒப்புக் கொடுக்கிற காரியத்தை காண்கிறோம். ஆனால் மேலே சொல்லப்பட்ட அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, அது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்மை இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சம் என்று அந்த இடத்துல சொல்லணும். அப்படின்னா இது எதுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்? அவர் ஜீவனை கொடுத்ததால பல காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பாவம், பரலோக வாழ்க்கை, நமக்கு விடுதலை, வீட்டு ரட்சிப்பு என்ற பல நிலைமைகளை நம்ம சிந்திக்கிறோம். இந்த வசனம் சொல்றதன் அடிப்படையில் பார்க்கும்போது பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்றோம். அது என்னங்க பொல்லாத பிரபஞ்சம்? இந்த 2 வார்த்தையும் தனித்தனியாக குறிச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல பொல்லாத அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது ஈவில் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில பார்க்கும்போது புரை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, கெட்ட, தீமையான அப்படிங்கிற வார்த்தைகள் பதங்கள் இருக்கு நம்ம சொல்லலாம். அப்படின்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை குறிச்சு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பொல்லாதங்கிற வார்த்தைக்கு நம்ம சொல்லிடுவோம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஆதி ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருக்கு. ஆதியாகமம் 1 எடுத்து ஆதியாகமம் 1 பார்த்தோம்னாக்கா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது. இங்கே ஆரம்பத்துல வேதாகமத்தினுடைய முதல் வசனங்கள் சொல்லப்படக்கூடிய காரியம் பார்த்தோம்னா பூமியை குறிச்சு கட்ட சொல்றாரு. பூமியை குறிச்சு சொல்றாரு. இப்ப நம்ம வாசித்த கலாத்தியர் பார்க்கும்போது பிரபஞ்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்த, அதாவது இன்னும் சொல்ல போனாக்க அதே இங்கிலீஷ்ல பார்த்தோம்னாக்கா ஈவில் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொடுக்க பார்க்கும்போது நம்முடைய பூமி மாத்திரம் அல்லாது ஒட்டுமொத்த பால்வெளி அண்டவெளிகளில் குறிப்பிடப்பட்டதா இருக்கு. அதாவது ஹோல் யூனிவர்ஸ், அதாவது மில்கி கேலக்சியில வந்து சொல்லப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் சொல்லப்படுது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னாக்கா, பூமி பக்கத்துல இருக்கக்கூடிய வான்வெளி மண்டலங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை காட்டிலும் பெரிதா இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த நட்சத்திரங்கள் வெடிக்கும் போது அந்த துளை உண்டாக்கி அது என்ன பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் பவர் மாதிரி இருக்கணும். அப்பேற்பட்ட நிலைமையில காணப்படக்கூடிய இந்த தேவனுடைய படைப்புகள்ல பயங்கர அவசியமான காரியங்கள். இன்னும் சொல்ல போனாக்கா இதை இன்னும் முழுமையா கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருமே கிடையாது. அப்ப இது இன்னமே கண்டுபிடிக்க போய்கிட்டே இருக்கே தவிர இன்னும் என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுக்கு ஈர்க்கும் தன்மை இருக்கும். ஆனா பை காட் கிரேஸ் நம்முடைய பூமியை பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா, நம்ம பூமி அந்த ஈர்க்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய துளைகள் அதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ஒளி ஆண்டுகள், லைட் இயர்ஸ் சொல்லுவோம். அந்த ஒளி ஆண்டுகளுக்கு அதிகமான தூரத்துல இருக்கிற நமக்கு பாதுகாப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவைகள் விலகி செல்கின்றன என்று நம்ம பார்க்கணும். அந்த சயின்டிஸ்ட் தான் இதை சொல்றாங்க. இதை பேரண்டம் விரிவடைகள் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த பிக் பேங் தியரி அது இதெல்லாம் பலரும் சொல்லியிருந்தாலும் அந்த அண்டங்கள் அதாவது விரிவடைவது சொல்லப்படுறது. இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா எப்படி கூகுள் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதா இதெல்லாம் சயின்ஸ் சொல்லக்கூடியவர்களா.
அப்ப ஒரு மனிதனுடைய மூளை வந்து இந்த அளவுக்கு செயல்பட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து என்ன விளைவிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இது என்ன பண்ணுது, பூமிக்கு ஒரு தன்மை இருக்கு, ஏன்னா ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. இதை நம்ம பள்ளிக்கூட படிக்கணும் படிச்சது புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா ஈர்க்கக்கூடிய தன்மை, ஈர்ப்பு எந்த பொருளை தூக்கி போட்டாலும் கீழே வரும் இல்லையா. இது கண்டுபிடிச்சது மரத்துக்கடி உட்காந்துருந்தாலும் அவங்க அப்படி இருக்கிறதாகவும் அது ஏன் மேல இருந்து கீழே வந்து ஏன் சிந்திச்சதாகவும் அதை வந்து அந்த கிராவிடேஷன் பவர் அவர் கண்டுபிடிச்சதாகவும் அந்த பூமிக்கு இழுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதாகவும் பள்ளிக்கூடத்துல நம்ம பார்ப்போம். அப்ப இது எல்லாம் என்ன சொல்றதுன்னா அண்டம் வந்து விரிவடையுது, அது மட்டும் இல்லாம ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இப்ப இது என்ன சொல்ல வருது, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த குடும்பம் சரி, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பவர்ஃபுல்லான அந்த பவர்ஃபுல்லான விஷயம் எதுல போட்டு இழுக்குது அப்படின்னா பாவம். ஒரு மனிதனுடைய பாவம் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்குன்னா விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாவம் பெருகுது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுவோம். இப்ப அண்டை எப்படி வந்து விரிவடைஞ்சு போட்டிட்டு இருக்கோம், அதே மாதிரி மனிதனுடைய பாவங்கள் இந்த பாவத்தை நம்ம இன்னும் உள்ள போய் சப்டிவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க அந்த பாவத்துக்கு பலவிதமான கிளை கிடையாது. அந்த பாவத்தை வந்து நிறைய அவனுடைய கிளைகள் இருக்கு. அது என்னன்னாக்கா இச்சை, கீழ்ப்படியாமை, மீறுதல், அக்கிரமம், தீவினை, பலி, அதர்மம், குற்றச்செயல், அநீதி, கேடு, குற்றம், தீச்செயல், பால்வு, கர்ம வினை, தீய செயல், கொடுஞ்செயல் போயிட்டே இருக்கு. அப்ப இது எல்லாம் என்னன்னா பாவத்தினுடைய இன்பம், அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள். அப்புறம் பாவோட சிம்பிளா நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடணும். ஆனா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு இன்னும் இது போய்கிட்டே இருக்கு இந்த லிஸ்ட். அப்ப இந்த அளவுக்கு வந்து பாவம் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த பூமிக்கு எப்படி இருக்கும் தன்மை இருக்கோ, எப்படி அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு மனுஷனை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கோ, அதே போல பாவமானது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் ஒரு பாவத்துல இருந்து ஒரு மனிதனை விடுதலை செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. நல்லதை விட கெட்டது ஈஸியா பிடிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியும். அதே மாதிரி நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தீயா பரவிடணும். அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது பாவம் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட காரியத்தில் நான் இப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொருளாதார பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது நான் பொருளாதாரன்னு சொல்லுகிறேன். அதாவது மோசமானது, கெட்டது, பாவம் குறைகிறது. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா விடுவிக்கும்படி செய்யணும்னா விடுதலை அடையாம மனசு இருக்கிறான், விடுதலை அடையாம இருக்கிறான், விடுதலை அடைய முடியாம இருக்கிறான். அவனால விடுதலை அடைய முடியாத அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா அவனுக்கு விடுதலை ரொம்ப மோசமான நிலைமையில மனிதனுடைய பரிதாபகரமான நிலைமை இந்த ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு மாத்திரம் பாவம் விரிவடைகிறது, பாவம் பெருகுகிறது. உதாரணத்துக்கு நம்ம இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா போஸ்டர் நடத்திய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம். ஒரு தம்பதியர் பொய் பேசுறதுக்காக அவங்க செத்து போனதை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய சொத்தை அவங்களுக்குன்னு கொஞ்சம் அவங்க எடுத்து வச்சதுனால வந்து அப்போஸ்தலர் காவலில் வைக்கும் போது அந்த சம்பவம் அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவங்க 2 பேருமே செத்து போவாங்க. ஒருத்தர் கத்தோடைய ஆவியானவர் பொய் சொல்ல துணிகிறது என்னன்னு சொல்லி அவங்க சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லும் போதே அப்படியே அவங்க உயிரி விட்டுருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன சிந்தனை, யாருமே இப்ப யாருமே பொய் சொல்றது முடியும். ரட்சிக்கப்பட்டவன் அவன், ரட்சிக்கப்படாதவன் யாருமே பொய் சொல்றது. தேவனுடைய சமூகத்தின் மூலமாக நாம் வெளிப்படையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உண்மையை விட்டுணும். உண்மையை விட்டு பாவம் உண்மையடையுது, பாவம் அப்ப அந்த பாவம் விரிவடைய 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 பிரபஞ்சம் வந்து இன்னும் பொல்லாததா போய்கிட்டே இருக்கு.
இது ஈர்த்துக்கிட்டே இருக்கு. இது இதுக்கு ரசிக்கப்பட்டவங்களும் விதிவிலக்காது. இந்த பாவம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பூமியை நேசிக்க செய்யும். இந்த பூமியை நேசிக்க செய்யும். இந்த பூமியிலிருந்து உண்டான மண்ணாகட்டும், பெண்ணாகட்டும், பொண்ணாகட்டும், இது எல்லாமே என்ன, இதை மனுஷன் நேசிக்க செய்யும். அப்ப இழுக்குது, பூமி அவனை இழுக்குது. அப்ப இந்த பூமி அவனை விடல. இது ரட்சிக்கப்பட்டவனை மாத்திரம், ரட்சிக்கப்படாதவன் மாத்திரம், ரட்சிக்கப்பட்டவனே இருக்கான். அப்ப இது பிரபஞ்சங்கிறது எப்படின்னா பொருளாதாரது. இந்த ஈர்க்கக்கூடியது பாவத்தினால் விரிவடைந்து உன்னை விடாது. அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இந்த பூமி இந்த பாவங்கள் விரிவடைந்திருக்கு. இப்ப இதை அப்படியே வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த விசேஷம் அதனுடைய 22வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் நமக்கு என்ன தெரிய வாசிங்க. 22:11. அது இப்படியா சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தமாகட்டும். இந்த வசனத்தை 2 பார்ட்டா பிரிக்கும் பொழுது மேல இருக்கிற பார்ட்டை பாருங்க, அநியாயத்தை பற்றியும் அசுத்தத்தை பற்றியும் சொல்லுது. பின்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டை, அந்த பார்ட்டை பி பாருங்க, நீதியை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் சொல்லுது. இதை அப்படியே வச்சு கலாத்தியை கொண்டு நம்ம வசிங்க. முதல் பார்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொல்லாத காரியத்தையும் பொல்லாத பிரபஞ்சத்தையும் சொல்லுது. 2வது பார்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு நம்முடைய மீட்பை பற்றி சொல்லுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட வசனம் அப்ப அந்த பாவம் விரிவடையுது. எல்லாம் விரிவடைகிற மாதிரி பாவம் விரிவடைகிறது. பாவம் பெருகுது. வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லும் போது பாவம் என்ன பண்ற, இன்னும் பெருகுது. ஒண்ணு பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்குன்னு சொல்றேன். அப்ப ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில தப்பு செய்யறவன், பாவம் செய்யறவன், அநீதியா நடக்கிறவன், அவனெல்லாம் இந்த பூமியில சிரித்துருவான். நல்லா கவனிச்சு பாருங்க. எத்தனையோ நீதியான காரியங்கள்ல இருக்கிறவன் இந்த பூமியில சிரித்திருப்பான். அவனுக்கு ஒரு குறையில இல்லாதவனுக்கு அவன் சகலத்துக்கு பேசுவான், சகலத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு நடப்பான், சகலத்துக்கு அநீதியான காரியத்தை செய்வான், துணிகரமா எல்லாத்தையும் செய்வான். அந்த பாவத்தோட லிஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இச்சை, கீழ்படியாமை, மீறுதல், அக்கிரமம், தீவினை, பலி, அகர்மம், குற்றச்செயல், அநீதி, கேடு, குற்றம், தீச்செயல், பாரம்பு, கர்ம வினை, தீய செயல், கொடுஞ்செயல், இப்படி செய்யக்கூடிய அந்த கொடும்பாவி ரொம்ப ஏன்னா வேத தெளிவா சொல்லுது, இந்த இடத்துக்கு அநியாயம் செய்கிறோம், இன்னும் அநியாயம் செய்யறோம், அசுத்தமா இருக்கிறோம், இன்னும் அசுத்தமா இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்ப கலாத்தியர் 1:4 பின்பற்று. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எதுக்கு? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு. நம்ம இந்த காரியத்துல மாட்டிக்கிட்டோம். அப்ப இதுல இருந்து மாட்டிக்கிட்டே 2:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த உடையதான சேத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், இருக்கிறாரு உடையதான சேர். அதுதானே இந்த பூமி ஒட்டுமொத்த உலகம் யூனிவர்ஸ். இதுக்கு இருக்கக்கூடிய தன்மை அதிகம். அவன் இங்கேயே இருந்திருக்கும். இன்னுமே சில பேருக்கு மரணத்தை பார்த்தா பயம் இருக்கும், சில பேருக்கு பிணத்தை பார்த்தா பயம், சவத்தை பார்த்தா நடுங்குவாங்க, மரணத்தை பார்த்தா பயப்படுவாங்க, ஓட்டத்தாண்ட போது அப்படி இப்படி அப்படி பார்த்துட்டு தண்டுவாங்க. நான் சொல்றது ரசிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவேன். என்ன பயம்? மரண பயம் எப்ப நம்ம விட்டு நீங்காம இருக்கோ, நம்முடைய ரட்சிப்பு மேல சந்தேகம். ஒரு மனிதனுக்கு முன்னாமே மரண பயம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் மரண பயம் இருக்கு அப்படின்னா அவன் ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியது. கர்த்தர் நம்மளை ரட்சித்து மீட்கும் பொழுது பல நிலைமைகள்ல இருந்து மீட்டெடுக்கிறார். அந்த மீட்பு சாதாரண மீட்பெல்லாம் கிடையாது. நமக்கு முதல்ல மரண பயத்தை முதல்ல நம்ம கிட்ட இருக்கிறார். மரணத்தை குறிச்சு பயப்படக்கூடிய பயம். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் நாம எங்க போவோம்னு தெரியாம இருக்கிறதுனால மனுஷன் பயப்படுறோம். மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போறோங்கிற அட்ரஸ் நமக்கு தெரியும். அந்த அட்ரஸ் நமக்கு தெரியும். அந்த அட்ரஸ் தெரியறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். இன்று நம்ம மதித்தாலும் தேவனுடைய சமூகத்துல உயிர் தரக்கூடியவர்களா இருக்கும், அவருடைய சமூகத்துல அவரோடு கூட இருக்கக்கூடியவர்களா இருக்கும். நரகமும் பாதாளமும் நமக்கு கிடையாது. அப்ப நம்ம தைரியமா என்ன பண்ணலாம், தேவனுக்காக நாம ஜீவிக்கலாம். அவர் அனுமதிக்கும் போது அவர் நம்மளே எடுத்து போறாரு. அவ்வளவு செய்யும். அப்படிங்கிறது மரணத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிற பல காரியங்கள்
இந்த பாவத்துல பாவத்தினுடைய கிளை கிளையா இருக்கிற பாவத்துல எல்லாத்துல இருந்துமே மீட்டெடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு இந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தான் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வேலை சொல்லுவோம். அப்ப இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து அதனுடைய ஈர்ப்புல இருந்து, அதே மாதிரி அநியாயத்துல இருந்து, அசுத்தத்துல இருந்து, எல்லாத்துல இருந்து நம்ம வீடு எடுத்து நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காருனாக்கா, நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆகட்டும்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் ஏதோ சீக்கிரமானி வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் நன்றி பலன் என்னுடைய கூட வருகிறது, நான் அனுபவம் உள்ளே நான் ஆதியும் இருக்கிறேன். நம்மளை நீதியா நடக்க சொல்ற, நம்மளை பரிசுத்தமா ஜீவிக்க சொல்ற. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த பொருளாதார பிரபஞ்சத்தின் மேல ஆசையை வச்சிருந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய சொத்து பக்திகள், இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் மேலே நம்ம ஓடி 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 சம்பாதிச்சு எல்லாத்தையும் சேர்ந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க சொல்லி கத்த நம்ம சொல்லணும். நம்முடைய தேவைகள் என்னதுன்றாலும் அறிவார். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு அறிவார். நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு அறிவார். அடுத்து நம்ம வேற பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு அதை அறிவார். நம்முடைய தாய் தகவலுக்கு என்ன தேவைன்னு அறிவார். தேவனுடைய பார்வையில நாம குடும்பமா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆத்மாவும் அவருடைய சமூகத்துல தனித்தனியாக தான் கவனிக்கப்படும். அதை நம்ம மறந்து நம்ம சம்பாதிச்சு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், கஷ்டப்படுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலையை கொடுக்கறது, வருமானத்தை கொடுக்கறது, உங்க ஆசீர்வதிக்கிறது, அதன் மூலமா உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை உண்டு பண்ணி கொடுக்குறது. அதனால நடக்கிறது எல்லாம் என்னால நடக்குதுன்னு என்னைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாம் அவரால் நடக்கிறது. நமக்கு ஒரு ப்ரமோஷன் வருது, பதவி இருக்கு, நம்ம பதவி மேல பதவி போறோம், வசதி மேல வசதி அடைய நம்ம அது அநேகருக்கு உதவும்படியாக கத்தர் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்காகவும் கத்தர் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா எல்லாத்தையும் நாமளே வச்சுட்டு வைக்க சொல்லி கத்தர் சொல்றோம். அதனால நம்ம குறிச்சோ, நம்ம பிள்ளைகளை குறிச்சோ, நம்மளோட எதிர்காலத்தை குறிச்சோ நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியது. எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக கண்டிப்பா இருக்கு. அதனால நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணும் நேரத்தை வெளியிருக்க முடியும். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொன்ன கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் தேவ நீதியை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நாம் ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளை தேவ நீதி நிறைவேற பிரயாசப்படும். தேவ நீதி நிறைவேற பிரயாசப்படும். நான் வாசித்தது போல இந்த பொருளாதார பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவள் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தாங்க. வாசித்தோம். அவள் ஜீவனை கொடுத்தது பல காரியங்களுக்காக மாற்றம். ஒரு காரியத்துக்கு மாற்றம், பல காரியங்களுக்கு அந்த பல காரியத்தில் ஒன்றும் இந்த பொருளாதார பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுதலை, இந்த உலகத்துக்கு நமக்கு சமாளம் வேண்டும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்களும் இல்லை. அதனால இந்த உலக பொருளினாலும் செல்வத்தினாலும் திருப்தி அடைஞ்சி அதை நோக்கி ஓட சொல்லி சொல்லல. பரலோகத்தின் தேவனுடைய காரியங்களை அவருடைய நாமத்தை இந்த பூமியில பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கே நம்ம தெரிந்து கொள்ளணும். நாம பரலோகத்தை எதிர்நோக்கியே நம்ம பார்க்கணும். நம்ம பூமியை கீழ் நோக்கி பார்த்துட்டே போகணும். அதனால இந்த காரியங்கள் நான் விளையாடு சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வருகையை நோக்கி நாம் இந்த பூமி சிறிய காரியங்களை கேடாமல் மானானது நீரோடைக்கு வாங்கிட்டு கருதப்படும் என் தேவனை ஆத்மாவை நோக்கி வாங்கிட்டு கருதப்பட்டு சங்கீதத்தில் வசிக்கிறவர்களே போல தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி அவருக்கான காத்திருக்கும், அவருக்கான காரியத்தை கோவில்கள் செய்யும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய உதவிக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய உதவிக்காரர்கள். அவர் எந்த மாற்றமுமே கிடையாது. அதனால தேவனுக்காக பணி செய்கிறாரே உங்களுடைய கடன் இருக்கிறது. நம்ம நம்முடைய தேவைகளுக்கு நம்ம வேலைக்கு போக சம்பாதிக்கிற சாப்பிடலாம், குடும்பத்தை பாதுகாக்க, இதெல்லாம் நம்முடைய கடமைகள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் தேவ நீதியை பூமியில நிறைவேறும். நம்ம இந்த காலத்துக்கு நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. இதுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. பொருளாதார விடுதலை தொடர்ந்து கத்துடைய காரியங்களை சிந்திக்கும். தேவனுடைய திருநாமத்தை நினைவுகொள்வார்கள்.